அந்த பாட்டை கேட்டீங்கன்னா தெரியும். மிகுதி என்பது மிகுதுதான் நான் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். ஒரு குரு சொல்லுவார், ஆன்மாவில் படைச்ச போதல மிச்சம் இருக்கு வைக்கியா, அந்த மிச்சம் எது அப்படின்னா அதுதான் நான் என்று நீ எண்ணிக்கொள்ள வேண்டும் அப்படிம்பாங்க. இப்போ நான் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும்னா அதுதான் குரு. அந்த படைச்ச மிகுதி இருக்கு இல்லையா, அதுதான் குரு ஆன்மாவில். அந்த மாதிரி சொற்கள்லாம் கொஞ்சம் புரியாது எனக்கு, ஆனால் அது தெரியும் போது அதுதான் ஆன்மாவுக்கு வந்து மிகப்பெரிய பலம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே சிவனார்கள் பரிசுத்தாங்க, எல்லாமே ஆன்மாவுக்கு பின்னாடி தான். அதுதான் சொல்றது, ஆன்மாவில் அந்த மிகுதி தான் நான் தான் குருன்னு வந்துருது இல்லையா, அப்போ குரு தான் முன்னாடி. புரிஞ்சதா? அந்த இதுலயே அவர் தான் வந்துடுறாரு, அதுக்கப்புறம் தான் மற்றது. அப்போ இங்க இருந்து தான் எல்லாமே உதயமாகிறது மாதிரி. அது சாமியா இருந்தாலும் சரி, என்ன ஒரு இதா இருந்தாலும் சரி, இங்க இருந்து தான் உதயமாகும். நம்ம ஏற்கனவே உபதேசம் கொடுக்கும்போது சொல்லியிருக்கோம்ல, ஒரு ஆலயத்துக்கு போற, முருகன் கோயிலுக்கு விரும்பி போறேன்னா என்ன வருது? முருகன் போய் பார்க்குறோம்னா முருகன்கிட்ட ஒன்றும் இல்லைப்பா, உங்ககிட்ட இருந்து தான் ரிப்ளை ஆகுதுன்னு சொல்றோம் இல்லையா? உன்னுடைய எண்ணம், பார்வை, செயல்பாடு எல்லாமே என்ன நினைக்கிறேன்? திருச்செந்தூர் முருகன்கிட்ட போனா முருகன் தாண்டா, முருகன் அங்கதான் இருக்கான்னு நீ நினைக்கிறதுனால உங்க இருந்துதான் அங்க டார்ச் லைட் மாதிரி ரிப்ளை கொடுக்குது. புரிஞ்சதா? அந்த இங்க இருந்து நீ அடிச்சேன்னா வெளிச்சம் அங்க மூச்சு தெரியுதா? ஆமாப்பா முருகன் அங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து. ஆனா எங்க இருக்காரு? இங்கதான் இருக்காரு. நம்ம எண்ணமும் அந்த பார்வையும் அப்படி இருக்கிறதுனால அங்க இருந்து ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். அது இவங்க யாரும் தெரியாது. கொஞ்சம் நின்று நிதானமா கவனிச்சாங்கன்னா ரிட்டர்ன் திருப்புறது தெரியும். டார்ச் லைட் தானே, திரும்புறது தெரியும். இவங்க அதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. அதனாலதான் இப்ப என்ன போல பரதேசிய எந்த ஒரு சிவனாலயத்துக்கு வந்தா கூட நீங்க போய் பார்த்துட்டு வாங்கிட்டு அங்க வெளியில உட்காந்துட்டு பேசிட்டு. ஏன்னா அங்க ஒரு இதுதானே, ஒரு வடிவம் தானே. சொல்றேன், நம்ம சாமியை வச்சிருக்கிறது ஒரு வடிவம் தான். அந்த உடல் தோற்ற ஒரு வடிவம் நமக்கு தேவை, அது வச்சிருக்கிறோம். ஆனா நான் இது பலம் உள்ள எங்க இருந்துன்னா இங்க இருந்து தான் அங்க இருக்கு. புரியுதுங்களா? அதை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டோம்னா நல்ல விஷயம், எடுக்கலைன்னா ஏமாந்துருக்க முடியாது. எல்லாமே அதனால ஆன்மா